ஆண்டவரே, எங்களை மறவாத நேசராய் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணைந்திடுமே. உடைய வசனம் தியானிக்க, உடைய வசனம் எங்க கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்க மன இருள் நீங்கட்டும், எங்க சிந்தையிலே காணப்படுகிற இருள் நீங்கட்டும், எல்லா பாவ இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை, வழி தெரியாத நிலைமையில வந்திருக்கிற, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று ஆண்டவரை எண்ணத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் யோசனையிலே பெரியவர், நீ செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். நீர் காரியங்களை வெளிப்படுத்துங்க. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர்.
இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தட்டு ராஜா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த சுயம மாம்சம வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் உடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும், எங்கள் சிந்தனை முழுவதையும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தும். நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் ஏதோ பாட்டு பாடுறான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபை பெரியது. அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவனை பார்க்கிலும், எது பெருசுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்தில் தேவன் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் தான் என்னது? ஏன்னா இந்த ஜீவன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? உலகத்தில் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. ஆகையினால அந்த ஆனால் தாவீது சொல்றாரு, அந்த ஜீவனை பார்க்கிலும், நான் பெருசுன்னு நினைக்கிற அந்த ஜீவனை பார்க்கிலும் நீர் எனக்கு தந்திருக்கிற அந்த கிருபை என்னதான்? நல்லது, அது பெரியது என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நாம் சீக்கிரமாய் நாம் தியானிக்கலாம். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். வேதத்தில் அநேக முறை நம்ம படித்திருப்போம். 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பையனிடத்திலிருந்து சீஷர்கள் அதை வாங்கி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் கொடுக்கும் பொழுது அவைகளை பரலோகத்துக்கு நேராய் ஏறெடுத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் அவர்களுக்கு அதை என்ன பண்ணார்? பங்கிட்டு கொடுத்தார். எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். சரி, இதில் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? இந்த புதிய மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 8 மாதங்கள் எத்தனையோ குறைகள், பலவீனங்கள், நெருக்கங்கள், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை அற்புதமாய் தேவன் நம்மை வழி நடத்தினார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில், இந்த மாதத்தின் முதலாம் இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குகிற தேவன். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தில் என்னை ஆசீர்வதித்து அவர் என்னை திருப்தியாய் நடத்துவார் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும்.
உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ல 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 எல்லாம் உண்டானது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க சொன்னால் போதும், அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சம்பவத்தில், இந்த காரியத்தில் ஒரு ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஜனங்கள், அதாவது சீஷர்கள் நிறைய அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு திரும்பி வந்து ஆண்டவரிடத்துல மகிழ்ச்சியோடு கூட சொல்றாங்க, ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க, திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு என்ன பண்ணாங்களா, ஆண்டவரே, நாங்கள் பிசாசுகளை உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், வியாதியத்தர்களை என்ன பண்ணோம், சுஸ்தமாக்கினோம், இப்படி பிசாசுகள் எங்களுக்கு என்ன பண்ணுது, கீழ்ப்படுகிறது அப்படின்னு சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு என்ன பண்றாராம், தனித்து இருக்கும்படி பெத்சாய்தா என்று ஒரு பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். அல்லேலூயா. நம்ம ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தா நம்ம என்ன செய்வோம், பொதுவா நல்லா போறோம், நல்ல ஆராதனை செய்கிறோம். சரி, ஆதி ஜெபத்தையே எடுத்துக்கோமே, நம்ம அதான் மாசத்துல ஒரு நாள் சிறப்பாக செய்கிறோம். முடிஞ்ச உடனே என்ன செய்கிறோம், முடிஞ்சா நம்ம வழக்கமாக என்ன செய்கிறோம், ஆதி ஜெபம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்மளும் நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். இதுதானே வழக்கம். ஊழியத்தை முடிச்சா என்ன பண்ணோம், ஊழியம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக, எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த சூப்பர் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் குழந்தைங்க பார்க்குற மாதிரி பைபிளை வந்து, பைபிள் சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட் மூலமாக டைம் ட்ராவல் பண்ணி மோசே இருந்த காலத்துக்கு போய் அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க இருந்து அதை பார்க்குற மாதிரி, அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறது போல இந்த சூப்பர் புக் அப்படின்ற ஒரு பைபிள் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பைபிள் ஸ்டோரி கிடையாது, சம்பவங்கள், அப்போ நடந்த சம்பவங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே அந்த காலகட்டத்துக்கு அந்த என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கே நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்போது சீஷர்கள் இருக்கிறாங்க, ஏசு கிறிஸ்து இருக்கிறார், அடுத்து ஜனங்கள் வர்றாங்க, நாமளும் அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், போயிடுற மாதிரி அப்படியே இமேஜினேஷன் போயிடணும். நம்ம இமேஜினேஷன் கற்பனைலாம் எங்கே இருக்கும், ஜபத்தை எப்போ முடிப்பாங்க, இவர் மைக்கை எடுத்தாலே 1 மணி நேரத்துக்கு குறையாமல் என்ன பண்ணுவாங்க, 10:15 ஆகிடும். நல்லா இப்போ காலையில் தான் ஏமாட்ட சொல்லிட்டு இருந்தேன், 3 நாள் கிளைமேட் எப்படி இருந்தது, நல்லா இருந்தது, சில்லுன்னு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே என்ன ஆயிடுது, உள்ளே உட்கார முடியல, ஷீட்டு நல்லா சில்லுன்னு இருந்தால் என்ன பண்ணாது தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துருக்கலாம். வெயில் வந்துட்டா உள்ளே என்ன ஆகிடுது, அனல் ஆகிடுது. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல போகும் பொழுது, அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, சீஷர்கள் வந்து, அப்போஸ்தலர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, இப்படி நிறைய ஊழியங்களை நாங்கள் செஞ்சோம், சந்தோஷமாக ஆண்டவரிடத்துல வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். எதுக்கு போயிருப்பாங்க, வனாந்திரத்தில் என்ன கிடைக்காது, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அவங்க ஊழியத்துக்கு போகும்போது ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உன் கையில் காசு வச்சுக்காத, பை வச்சுக்காத, எதுவுமே வச்சுக்காத, போகிற இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ண, வாங்கி சாப்பிட்டு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வீட்டில் போய் சமாதானத்தை சொல்லி அவங்க கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஊழியத்தை செய்துட்டு வாங்க, பணப்பையை எதுவுமே வச்சுக்காதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு ஊழியத்துக்கு. அப்போ அதனால இப்போ இவங்களுக்கு என்ன தோணி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆத்து ஜபம் முடிஞ்சிருச்சு, நமக்கு ஜபம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க ஆற்றுக்கு நடுவில் போய் என்ன பண்ணலாம், ஜபம் பண்ணலான்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன செய்வோம், எப்பா 5:30 மணிக்கு ஆரம்பித்த ஜபம் 8 மணி 8:15 ஆயிடுச்சு, அதுவும் வந்தவர் 8 மணிக்கு முடிக்க சொன்னால் 8:15 ஆகி முடிக்கிறதுக்கு எதுனா என்ன ஆயிடுச்சு, 8:30 மணிக்கிட்ட ஆக போகுது. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த ஊழியம் போதும் ஐயா, இன்னைக்கு இந்த ஊழியம் போதும்னு சொல்லிட்டு நம்மனா என்ன பண்ணியிருப்போம், ஐயா எனக்கு வேலை இருக்குது, காலையில் வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், பிள்ளைங்க அழுவோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஜெபமானாலும் ஊழியமானாலும் எதை செய்தாலும் அதை செய்கிறதுக்கு முன்பாகவும் செய்த பிறகும் அந்த இடத்துல ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்.
எப்படி பிசாசுகள் கீழ்ப்படிந்தது, எப்படி வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள். ஆண்டவருடைய எல்லா அற்புதங்களுக்கும், எல்லா அந்த அதிசயமான காரியங்களுக்கும் அது குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கலாம், மரித்தவனை உயிரோட எழுப்பி இருக்கலாம், அல்லது அவரை தொட்டு அநேகர் சுகமாய் இருக்கலாம், அல்லது அவர் அநேகரை தொட்டு சொஸ்தமாக்கி இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் முன்பதாக ஒரு ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் முழுவதும் ஜெபித்தார். தனியே ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபித்தார். மலையின் மேல் போய் ஜெபித்தார். சீஷர்கள் இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு என்ன பண்ணுவார்? தனி ஜெபம், அப்புறம் ஐக்கியப்பட்ட ஒரு ஜெபம். இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கை ஜெப ஜீவியமாய் இருந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதுனால, பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் இருந்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் அவர் எப்பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மீது என்ன பண்ணாராம்? இறங்கி வந்தார். அந்த இடத்துல 3 பேரை நம்ம பார்க்கிறோம். பிதாவானவர் வானத்தை திறந்து வானத்திலிருந்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு பிதாவை பார்க்கிறோம். புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு என்ன பண்றாரு? அவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தாரோ அது முதற்கொண்டு அவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரியேக தேவனை நாம் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அது முதற்கொண்டு அவர் ஆவியானவரால் என்ன பண்றாரு? அடுத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். எதற்காக? பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்படும்படியாய், உபவாசித்து ஜெபிக்கும்படியா அந்த இடத்துக்கு போகும் பொழுது பிசாசு அவரை சோதிக்கும்படியா அந்த இடத்துல வருகிறான். தேவ பலத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அப்படியே நமக்கு எல்லாரும் தெரிந்த காரியங்கள் தான். இப்போ இங்கே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்ப ஜனங்கள் கேள்விப்பட்டு இருப்பாங்க இல்லையா, ஆண்டவர் இப்படி பெரிய காரியங்களை செய்றார், சீஷர்கள் மூலமாகவே இப்படி நடக்குதுன்னா அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் அப்படின்னு ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஒரு சீஷர்கள், அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் மூலமாக இப்படி அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்குது அப்படின்னா, அவங்க பின்பற்றுகிற சீஷர்கள், அந்த குரு அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவராய் இருப்பார், அந்த இயேசு எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவராய் இருப்பார் என்று அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்ததுனால அவங்கள பின்பற்றி என்ன பண்றாங்க? ஜனங்கள் போகிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு, இதுல ஒவ்வொரு காரியமா நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கணும், நம்மை திருப்தியாக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? என்னப்பா எப்ப பார்த்தாலும் இதை செஞ்சாதான் இதை தருவேன், இதை செஞ்சாதான் இதை செய்வேன், என்ன ஆண்டவர் இவரு அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்க என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். நேற்று கூட பாசமா சொன்னாங்க, ஒரு தடவை படிக்கிறதுக்கு, ஒரு டிகிரி வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? 2வது கண்டிஷன். ஒரு தடவை கண்டிஷன் இல்லாமல் கிடைக்கும். 2வது என்ன பண்ணும்? அடுத்து நீ படித்து நீ வேலைக்கு போய் நீ என்ன பண்ணிக்கோ? படித்து அதுக்கு மேலே படிக்கிறதெல்லாம் நீ படிச்சுக்கோ, நிபந்தனை. ஏன்னா எல்லாம் நமக்கு அப்படியே கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய அந்த மேன்மை என்ன பண்ணாது? நமக்கு தெரியாமல் போயிடும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் ரொம்ப, அதாவது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம், என்னுடைய நுகம் லகுவாயும் அது மெதுவாயும் இருக்கிறது. அது ரொம்ப லேசாக தான் இருக்கும், ரொம்ப பாரமானது கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அவர் சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்போ ஜனங்கள், நல்ல அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, ஜனங்கள் அதை அறிந்து, அல்லேலூயா, இயேசு ஒரு இடத்துக்கு தனியே போறாரு அப்படின்றத அவங்க அறிந்து அதை கேள்விப்பட்டு 2வது என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் பின்னே போனார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு ஒரு இடத்துக்கு போகிறார் என்பதை ஜனங்கள் முதல்ல கேள்விப்படுறாங்க, அதை அறிகிறாங்க. அறிந்த உடனே இயேசுவுக்கு பின்னால் போனார்கள். அல்லேலூயா. நம்ம இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை கேட்டா எல்லாரும் என்ன செய்வோம்? கண்டிப்பா சொல்லுவோம். யாருக்காவது ஆண்டவர் யாருன்னு, அவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு யாருக்காவது தெரியாம இருக்குதா? இல்ல, எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் அதை அறிந்து இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இயேசுவுக்கு பின்னால் போகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் முன்னே
எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எவ்வளவு அருமையான பாட்டு. பாட விட்டா என்ன பண்ணுவான்? வர்ஷிப்ல இன்னும் 10 பாட்டு கூட பாடிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த வார்த்தைகளை உணர்ந்து பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தார்கள். அடுத்தது அறிந்தவர்கள் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். அல்லேலூயா. நம்ம இப்ப எதற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம், அல்லது யாருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஜனங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துல உங்களுக்கு வெளிச்சம் வெயில் அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்துடுங்க. ஏன்னா டைம் ஆக ஆக வெளிச்சம் அதிகமாகும், ஹீட்டாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நம்மளே என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை பின்பற்றி போகிறாங்க. இப்போ நம்ம இயேசுவை பின்பற்றி போகிறோமா, அல்லது நம்ம வேலையை செய்கிறதுக்கு நம்ம விருப்பத்தின்படி போகிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்பொழுது இயேசுவை அறிந்த, தம்மை அறிந்த தம்முடைய ஜனங்களை, தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை, இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வருகிற ஜனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்றதில்ல, புறம்பே நான் தள்ளவே மாட்டேன். அவன் எப்படிப்பட்ட பாவியா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், அக்கிரமக்காரனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், பொருளாசைக்காரனா இருக்கலாம், இச்சையுள்ளவனா விபச்சாரக்காரனா இருக்கலாம். எப்படிப்பட்ட பாவத்தில் அவன் விழுந்து கிடந்தாலும் என்னை அறிந்து என்னை பின்பற்றி வரும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவர்களை அவர் என்ன பண்றாரா? ஏற்றுக்கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்காராம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சொல்லுங்களேன்? எவ்வளவு பேர் நமக்கு அறிமுகமானவங்க? குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உறவினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்றாங்களா? சொல்லுங்களேன். எல்லாம் அமைதியா இருக்க பார்த்தா எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரிய லிஸ்டே போடுவாங்க. என் புருஷனே ஏற்றுக்கலங்க என்னைய, என் மனைவியே என்ன பண்ணலை, என் பிள்ளைகள் என்னை என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மனிதன், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை என்ன பண்ணுங்க? விட்டு விடுங்கள். அல்லேலூயா. நம்புவதை பார்க்கலும், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் மனிதன் மாறக்கூடியவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே என்ன பண்றாராம்? ஏற்றுக்கொண்ட உடனே, வா இங்க வா, நீ என் பின்னாடி வந்துட்ட, உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ பலத்து பெரிய ஜாதியா பெரிய ஜனமா, உனக்கு பெருக்கத்தை கொடுப்பேன், உனக்கு காரு கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், போ சந்தோஷமா இருன்னு அனுப்பிச்சு விட்டாரா? வந்த உடனே என்ன தேவை நமக்கு? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு பணமோ பொருளோ இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும், அது தேவைதான். அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு 6:33 சொன்னார் பாத்தீங்களா? முதலாவது சொன்னவர் அதை அப்படியே பிரசங்கிக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை ஜனங்களுக்கு இந்த இடத்துல சொல்றாரு. முதலாவது அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசினார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவையானது இந்த பூமியில என்ன தெரியுமா?
இந்த ராஜ்யத்தில் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா இப்படி இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, இதில் எப்படி நஷ்டம் வராமல் பார்க்குறது, எப்படி சேவிங் பண்ணுறது, எங்கே சேவிங் பண்ணுறது, இப்படி சேவிங் பண்ணுறதுன்னு போய் கடைசியில் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அது அங்கே கொடுத்து நிறைய அனுபவப்பட்டோம் நாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்காக கொடுப்போம், கர்த்தருக்காக ஒரு பங்கை வைப்போம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு என்ன பண்ணுவான், கொடுத்த இடத்துல இருந்து வரல, சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்து கொள்வான், கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். நீ கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா நீ சுகமாய். இன்னைக்கு எத்தனையோ பேர் எவ்வளவு லட்ச லட்சமா கோடி கோடியா சேர்க்கிறாங்க. குடும்பம் கிடையாது, யாருக்கு பிரயோஜனம்? மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. அல்லேலூயா. சேர்த்து 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 யாருக்காக சேர்த்து வைக்கிறான்? என் ஆத்துமாவே உனக்காக நான் என்ன பண்றேன்? ஒரு ஐஸ்வர்யவான் சொன்னானா, எல்லாத்தையும் சேர்த்து, தானியம் இருக்கு, பொருள் இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துட்டு தன்னுடைய ஆத்துமாவிட்ட பேசுறான். என்ன பேசுறான்? என் ஆத்துமாவே நீ சுகமாயிரு. என்ன பண்ண? நீ சுகமாயிரு, உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எல்லாமே இப்ப என்ன இருக்கு? உனக்கு எல்லாமே இருக்கு. பாதி ராத்திரியில ஒரு யோசனை வருது, இன்றைக்கு இப்ப நீ செத்து போயிட்டேனா நீ சேர்த்து வைத்தது யாருக்கு போகும் ஐயா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலைங்க, சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ண முடியல, சேர்த்து வச்சாலும் அது என்ன பண்ணல, நிக்கல. சம்பாதிக்கிறேன், அது நிக்கல. வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், வருமானம் வருது, அது ஏதாவது ஒரு வழியில என்ன பண்ணிடுது, செலவாகி, அல்லது அது செலவழிந்து, அல்லது அது பற்றாக்குறையாக தான் இருக்குதே தவிர இன்னும் சேர்த்து வைக்கிறதுக்கே எனக்கு வழி இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை இப்பொழுது இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே 12 கூடைகள் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, எப்படி தேடுறது? யூடியூப்ல போயிட்டு என்ன பண்றது, எப்படி உடம்ப குறைக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறது, எங்கெல்லாம் சேர்த்து வைக்கிறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஷேர் மார்க்கெட்டு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணுங்க, தப்பு இல்லை, ஆனால் ஏமாந்து போயிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் சேர்த்து வைங்க. மிஷினரி ஊழியங்களுக்கு சேர்த்து வைப்போம், கொடுப்போம். ஆண்டவர் இதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு முதல்ல சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே என்ன பண்றாரு, பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்ததுதான் எங்க வர்றாரு, அவர்கள் சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை என்ன பண்ணாராம், யாருக்கு என்ன தேவை, உனக்கு சுகம் தேவையா, இந்த பெற்றுக்கொள், உனக்கு விடுதலை தேவையா, பெற்றுக்கொள், உனக்கு ஆசீர்வாதம் தேவையா, பெற்றுக்கொள். எப்ப கொடுக்கிறாரு? ரெண்டாவது, அவர் அந்த மத்தேயு 6:33 சொன்ன இவைகளை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும். இப்போ ஆண்டவரே அதை தான் பிராக்டிக்கலா பண்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களிடத்துல பேசின பின்புதான் ரெண்டாவது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை நைட்டு ஒரு தடவை நான் வாசித்தேன், திரும்ப காலையில் ஒரு தடவை வாசிக்கும் பொழுது பாருங்க, இது வேத வசனம். பைபிள் என்னது, பரிசுத்த வேதாகமும் ஒரு புதையல் மாதிரி.
நைட்டு இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கல. ஆனா காலையில உட்கார்ந்து திரும்ப 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 இந்த வசனத்தை வாசிக்க மாத்திரம் தான் செஞ்சேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமா வாசிக்கும் பொழுது அதில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எனக்கு வருகிற அந்த கையின் பிரயாசத்தில் நான் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட, அல்லது அந்த கையின் பிரயாசத்தில் நான் ஒன்றும் குறைவுபடாதபடி அதை முழுமையாய் அனுபவிக்க, அதில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு நான் எப்படி கொடுக்க வேண்டும், அல்லது அதில் எப்படி நான் மீதம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான். சேர்த்து வைக்க செலவுக்கே பத்தலைங்க, நான் எங்கே சேர்த்து வைக்கிறது, அதை எப்படி நான் மீதம் எடுக்கிறது, அதை எப்படி நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறது. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டாங்க. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்த நாம் அவரை பின்பற்றி போக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். அவருக்கு பின்னால் என்னை பின்பற்றி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பாங்க? சீஷர்களுக்குள்ளே சண்டை வருது. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் யார் பெரியவன்? 2 பேர் சண்டை போடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, என்னப்பா இங்கே ஆண்டவருக்கு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, என்ன இங்கே ஒரே சண்டையா, என்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டு கேட்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐயா பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன்? அப்படின்னா சீஷர்கள் வந்து, நான் தான் முதல்ல ஆண்டவரை பின்பற்றி வந்தேன், நான் தான் யார், நான் தான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் தான் ஆராதனை செய்கிறேன், நான் தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், நான் தான் எப்படி இருப்பேன் பரலோகத்தில்? எல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அதை பிரசங்கித்து அதன்படி உபதேசிக்கப்பட்டு அதன்படி கை கொண்டு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். இயேசுவுக்கு பின் சொல்லுவோம். ஆண்டவர் அவர் பட்சமாய் நம்மை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து உபதேசம் பண்ணுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசம் பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், சொஸ்தமாக்குகிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்படியே போய் என்ன ஆயிடுச்சு? அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம். போதும், ஒவ்வொரு வார்த்தையா போவோம். வேற எங்கேயுமே நம்ம போறது இல்லை. இதை மாத்திரம்தான் தியானிக்க போகிறோம். வேற எங்கேயாவது போனோம்னா சாயங்காலம் ஆயிரும். அல்லேலூயா. சாயங்காலம் ஆகணுமா இல்லை 10:15 முடிச்சிடலாமா? யோசிக்கிறாங்க, 10:15 ஆயிருமா, 10 மணிக்கு தானே ஆராதனை, எனக்கு 9:15 மேலே தான் கொடுத்தாங்க, 10:15 ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சாயங்காலம் ஆகிற போது யோசிச்சு பாருங்களேன், எப்போ கிளம்பி போனவங்க. இதில் நீங்கள் யோவான்ல, மத்தேயு, மார்க் எல்லா 4 சுவிசேஷங்களிலும் இது எழுதப்பட்டு இருக்கிறது. இது நீங்கள் போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. யோவான், மத்தேயு இந்த 4 வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல இயேசு, அதாவது ஒரு கரையில இருந்து மறுகரைக்கு என்ன பண்றாங்க? படகுல போறாங்க. அக்கறைப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க பிரயாணமா கிளம்பி போகிறத ஜனங்கள் என்ன பண்றாங்க? பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க நடந்து அவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நடந்தே பார்த்துட்டு இயேசுவுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் என்ன பண்ணாங்க? நிற்கிறாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அக்கறைப்பட்டு அந்த இடத்துல இயேசுக்கு முன்னாடி வெயிட் பண்றாங்க. போய் வாரம் சொன்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, நேரத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க முடியல. ஆனா நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை எப்படி இருக்கணும்னா, என் தேவன் இத்தனை மணிக்கு ஆராதனைனா நான் இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக
ஆண்டவர் எப்பயுமே இங்கே தான் இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தில் எப்பயுமே இருப்பார். ஆனால் அந்த நேரத்துக்கு முன்பதாய் நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். அல்லேலூயா. வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் போய்கிட்டே இருக்கு. இவர் மெசேஜை முடிக்கிற மாதிரி தெரியல, மதியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொஸ்தமாக்குறாரு, எல்லாருக்கும் கூப்பிட்டு ஜெபம் பண்றாரு. இப்படியே போய் சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தருக்கு என்ன பண்ணல? அவரு பேசுனது போர் அடிக்காம இருந்துச்சு, நீ பேசுறது எப்படி இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசுனது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சுப்பா. அவர் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி சுகம் கொடுத்தாரு. இங்கே நான் உட்கார்ந்து இருக்கிறதுல எனக்கு ஏதாவது கிடைச்சா நான் உட்கார்ந்து இருக்கலாம். கிடைக்குன்ற விசுவாசத்தோடு வாங்க. அல்லேலூயா. நான் நாளைக்கு நேத்தே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபித்துட்டு வந்திருக்கணும். என்ன? நான் நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன், கர்த்தரை தேடி போகிறேன், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு அதிசயமான காரியங்களை, மேலான காரியங்களை என் வாழ்க்கையில நாளைய தினத்துல இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தோடு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒன்றை பெற்றுக்கொண்டு தான் நீங்க போவீங்க. அல்லேலூயா. நீங்க வெறுமையாய் நீங்க திரும்பி போவது இல்லை. கர்த்தர் தம்மிடத்துல வருகிறவனை என்ன பண்றாரு? புறம்பே தள்ள மாட்டார். அதே மாதிரி வெறுமையாவும் என்ன பண்ண மாட்டாரு? அனுப்ப மாட்டார். ஏதாகிலும் ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்து தான் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாயங்காலம் ஆயிடுச்சு, பன்னிருவரும் சேர்ந்து வந்து, இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல என்னென்ன கேரக்டர் இதில் பார்த்தோம்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த பைபிள் பிடிஹெச் படிக்கும் பொழுது சொன்னாங்க, அதை ஒவ்வொரு கேரக்டரையும் என்ன பண்ணணும்? பிரிக்கணும். அப்போஸ்தலர்கள், இயேசு, ஜனங்கள், 3 கேரக்டர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு வனாந்தரமான இடத்துல இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்து அவர்களை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார். இது அங்கே நடக்கிற விஷயம். இப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த வசனம் மறக்கவே மறக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மறக்கவே மறக்காது. அடுத்து பேசி இதெல்லாம் ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. சாயங்காலம் ஆயிருச்சு. இப்போ இந்த 12 சேர்ந்து வந்து, ஏன் மற்ற சுவிசேஷங்கள்ல சீஷர்கள் அவரிடத்துல நீங்க அடுத்து மற்றதுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லூக்கால விசேஷமா என்ன போட்டிருக்குன்னா, 12 சேர்ந்து 12 பேரும் வர்றாங்க. ஏன் ஒருத்தர் ஆண்டவரே டைம் ஆயிடுச்சு, ஆண்டவரே பசியோட இருக்கிறாங்க, ஆண்டவரே. ஜனங்கள் ஒருத்தரும் சொன்ன மாதிரி என்ன பண்ணல, எழுதப்படலை, சொல்லப்படலை. ஜனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பசிக்குது ஐயா, எங்களை போது இதோட விட்டுரு, சண்டே அதுமா ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு, இன்னைக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதோ ஜபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா என்ன பண்ணணும், மீனோ கறியோ வாங்கி சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் திரும்ப சாயங்காலம் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன செய்யணுமோ செய்யணும். அது அவங்கவுங்க விருப்பம். ஃபோனில் ஏதாவது பார்க்குறவங்க பார்ப்பாங்க, டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இந்த சண்டேவை முடிச்சுட்டு நல்லா ஒரு தூங்கி எந்திரிச்சு காலையில் நான் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். 6 நாள், 6 நாள் யாருக்கு? நமக்கு. இந்த ஒரு நாள்னா எவ்வளோ நேரம்? 24 ஹவர்ஸ், 24 மணி நேரம். கணக்குப்படி பார்த்தா நேற்று 12 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம எங்கே தான் இருக்கணும்? எங்கே தான் இருக்கணும்? சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இருக்க வைக்க மாட்டாங்க. நம்ம இருக்கிறது எவ்வளோ நேரம்? 24 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம், மிஞ்சி போனால் 2.5 மணி நேரம். மீதி வேலையெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம வேலையை தான் செய்கிறோம். பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசையால ஆண்டவர் சொல்கிறாரு, எது உபவாசம்னு ஆண்டவர் ஒரு வசனத்தில் எழுதும் பொழுது சொல்கிறாரு, கடைசியில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் சொந்த பேச்சை என்ன பண்ணக்கூடாது, சொந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, உன் கழுதை குதிரை நீ வச்சிருக்கிற வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் கூட என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு கூட என்ன பண்ணணும், ரெஸ்ட் கொடுக்கணும். இதை செய்யாதவனை என்ன பண்ணணும்? நான் சொல்லுங்க, இதை செய்யாதவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அதுதான்.
நம்மளாம் எவ்வளோ பாக்கியவான்கள் பார்த்துக்கோங்க. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவங்களுடைய அந்த சப்பாத் என்று சொல்லப்படுகிற சனிக்கிழமையே அவங்களுக்கு என்ன பண்ணிடும், ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க காலண்டர் வந்து சூரிய காலண்டர் கிடையாது, சந்திரனுடைய காலண்டர். நிலா எப்போ வந்து வருது, அதுக்கப்புறம் அது எப்போ போகும், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய என்ன காலண்டரு இருக்கும். அப்போ ஓய்வு நாள் சனிக்கிழமையிலே அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போது அதை சரியாக ஃபாலோ பண்ணணும். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருந்து அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி நமக்கெல்லாம் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா நம்மளாம் எப்போவோ என்ன பண்ணியிருப்போம், கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிருபையினால தான் நம்ம மீறி போனாலும், நம்ம ஆலயத்துக்கு வராமல் போனாலும், ஆலயத்துக்கு லேட்டாக வந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையில் கவனித்தாலும், கவனிக்காமல் போனாலும், கை கொண்டாலும், கை கொள்ளாமல் போனாலும், கிருபையாய் தேவன் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. ஓய்வு நாளை இப்படித்தான் ஆசரிக்கணும்னு முறைமை இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் நடமாடுகிற தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் எப்பொழுதும் ஆராதனை இருக்கணும், அந்த ஆலயத்தில் எப்பொழுதும் துதி இருக்கணும், அந்த ஆலயத்தில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை இருக்கணும், அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய மகிமை இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் அது இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, இங்கே வருகிறதுனால் மாத்திரம் அல்ல, நீ வேலை செய்கிற இடத்துல, நாம் குடியிருக்கிற இடத்துல, எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையிலே, நாம் நடந்து கொள்ளுகிற விதங்களிலே, மற்றவர்களை நடத்துகிற விதத்திலே, மனுஷர் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதுபோல நீங்கள் மற்றவர்களை என்ன பண்ணுங்க, நடத்துங்க. இதுதான் உன்னை போல நான் எப்படி நல்லா இருக்கணும், நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். என்னை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. என்னை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாது. என்னை யாரும் ஏதாவது பேசி என்னை கஷ்டப்படுத்திடக்கூடாது. போதும், எதையாவது பேசி என்னை என்ன பண்ணாதீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக மற்றவங்களை என்ன பண்ணிடுவோம், பேசி கஷ்டப்படுத்திடுவோம். ஸோ உன்னை போல என்ன பண்ண, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வசனத்தின்படி சாயங்காலம் ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாயங்காலம் ஆன போது பாருங்க, இன்னும் அந்த சாயங்காலத்திலே நிற்கிது. பன்னிருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களா, சரி 12 பேர், முதல்ல சீஷர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை 12 பேர் வந்தாங்கன்னு கூட போட்டிருக்கலாம். 12 பேரும் என்ன பண்ணாங்களா, சேர்ந்து, தனித்தனியாக வரல. எப்படி வந்திருப்பாங்க, கூட்டமாக 12 பேரும் வேக வேகமாக போகிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ முடிக்கிறியா இல்லை நான் முடிக்கவா? ஏன்னா சில நேரம் ஐயா என்ன பண்ணுவார், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேங்க, நீ முடிப்பாரா முடிக்க மாட்டாரான்னு பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் என்ன பண்ணிடுவார், சேரை விட்டு எஞ்சி வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம்னாருன்னா என்ன பண்ணிடணும், புரிஞ்சுக்கணும், நீ முடிக்கிறியா இல்லை. இது மாதிரி 12 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நீங்கள் இந்த பின்னாடி நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கணும். ஜனங்கள் அது அப்போ தான் வந்தாங்க. சீசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு ஊழியத்தை என்ன பண்ணாங்க, முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா, ரெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையா, எதுவுமே தெரியலை. நேற்று காத்திருச்சு ஜபத்துக்கு வந்தோம், திரும்ப நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம். ஆனால் சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு ரெஸ்டே இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்து ஆண்டவர் இடத்துல வந்து பார்த்தா இவர் உங்களை தனியாக கூட்டு போகலான்னு பிளான் பண்ணி, சரி தனியாக போனாக்க சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண சொல்லுவார், அப்புறம் என்ன பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சிட்டு போனாங்க. பின்னாடி ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுச்சு, கிளம்பி வந்ததுனால இப்போ சீசர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு இந்த ஊழியம் இந்த ஜபம் முடியவே முடியாது, இது போய்கிட்டே தான் இருக்குன்னு பொறுத்து பார்த்தாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு பசி எடுத்துச்சா இல்லை டயர்ட் ஆனிச்சான்னு தெரியல. ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, நம்மனா என்ன பண்ணியிருப்போம், போய் சொல்லு, போய் என்ன பண்ணு, டைம் ஆயிடுச்சு போய் சொல்லு. எல்லாருக்கும் என்ன பண்ணுது,
டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும், பசிக்குது சொல்லு அப்படி. இவங்க பார்த்தாங்க, சொல்லி அனுப்புனா வேலைக்கு ஆகாது, நம்மளே போய் என்ன பண்ணிடுவோம், வேகமாக போயிட்டு 12 பேரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, மணி 10 ஆயிடுச்சு, இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளேயே வர்றோம். ஹல்லேலூயா. சேர்ந்து வந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரமான இடம். சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை என்ன பண்ணணும், வாங்கி போஜன பதார்த்தத்தை என்ன பண்ணணும், இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப சம்பாதிக்கணும்னா அவங்கள்ட்ட காசு இருக்கா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க எப்படியாவது என்ன பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா என்ன பண்ணுங்க, முடிச்சு அனுப்பி விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பசி ஜனங்களுக்கு எடுத்துச்சோ இல்லையோ, இங்க யாருக்கு எடுத்துருச்சு? ஏன்னா அவங்க ஊழியம் செஞ்சிருக்காங்கப்பா, அதனால கொஞ்சம் டயர்டு பசியெல்லாம் இருக்க தான் செய்யும். இங்கே சொன்ன உடனே இவங்களே கிளம்பி போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அனுப்பி விடுங்கன்னு சொன்னாரு. அவர் அவர்களை நோக்கி, அடுத்த வசனம் வாசிங்க. அவர் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு ஊழியத்துக்கோ ஜபத்துக்கோ போயிட்டு ரொம்ப டயர்டாகி திரும்ப இன்னொரு ஜபம் கண்டினியூவாக நடந்து முன்னாடியே ஆண்டவர், இது எதிர்பாராத காரியம், பிளான் பண்ணி அந்த ஜபத்தை என்ன பண்ணலை, நம்ம ஆது ஜபத்துக்கு பிளான் பண்ணி மாதம் மாதம் நடத்துகிறோம். சரி இத்தனை பேர் வருவாங்க, சரி ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம். போன மாதம் போனவங்க ஞாயிற்றுக்கிழமை 88 பேர் சொன்னீங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம், பல வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க போன மாதம், போன வாரத்தில். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சரி கூட குறைய என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறோம். அப்படி செஞ்சதுனால சாப்பாடு என்ன பண்ணிடுச்சு, சரியாக இருந்து 10 கிலோ அரிசி 15 கிலோ சிக்கன் அப்படின்னு போட்டு எப்படியோ அது நிறைவா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நடத்திட்டாரு. இங்கே திடீர்னு ஒரு ஜபம், திடீர்னு ஒரு ஊழியம், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்கள் மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் எவ்வளோ இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு பேருக்கும் இவங்க ஆல்ரெடி எப்படி இருக்கிறாங்க, சீஷர்கள் எல்லாம் இருக்கிற 12 பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறவங்கள எப்படி நடத்த முடியும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சதே பெரிய விஷயம். இவ்வளோ நேரம் வனாந்தரமான இடத்துல அப்படியே ஜனங்க பெரிய அந்த இடத்துல சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு, நீ தானே சொன்ன இங்க வா. ஒருத்தவங்க கூட ஜனத்துல ஒருத்தவங்க கூட என்கிட்ட வந்து என்ன பண்ணல, ஐயா எனக்கு பசிக்குது சோறு வேணும்னு கேட்கல, நீ தானே கேட்ட இங்க வா. நீ அவர்களை கூப்பிட்டு என்ன பண்றாராம், அவர்களை நோக்கி நீங்களே என்ன பண்ணுங்க. யோசிச்சு பாருங்களேன் அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னு. நம்மனா என்ன பண்ணியிருப்போம், ஐயா உங்க பின்னாடி வந்தது தெரியாம வந்துட்டு ஆளை விட்டுருங்கன்னு என்ன பண்ணியிருப்போம், ஓடி இருப்போம். சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும் மைண்ட் செட்டு. அடுத்து என்ன சொல்றாரு, அதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க, எங்களிடத்துல இதுல வந்து எங்களிடத்துல இருக்குதுன்னு போட்டிருக்குது. நீங்க மற்ற சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் என்ன பண்றானா, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ டேலண்டான ஆள் பாருங்களேன். அவன் அதுக்கு முன்னாடி நிறைய மீட்டிங் என்ன பண்ணியிருக்கான், அட்டன் பண்ணியிருக்கான். அவன் உஷாராயிடப்பட்டிருக்கிறான். 5 அப்பமோ 2 மீனை என்ன பண்றான், ஒரு பாக்ஸில் போட்டு கிளம்பி போயிருக்கான். நம்மள மாதிரி பேகை திறந்தா பைபிள் இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும். ஏன்னா பசிக்கும்ல நமக்கு. கண்டிப்பாக இந்த ஜபம் இன்னைக்கு என்னது முடியாது. அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி எதிர்த்து போய் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சோண்டு லைட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், தண்ணி குடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கிளம்பி. அந்த பையன் பாவம், அவனுக்குன்னு வச்சிருந்தான் அந்த 5 அப்பம் 2 மீன், யாருக்கு பட்டுருச்சு, ஏன்னா அவங்க கொலை பசியில் இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவர்கிட்ட சொன்னா, நீயே சாப்பாடு கொடு. ஏயா நானே சாப்பாடு இல்லாமல் பசியோட ஊழியம் பண்ணிட்டு டயர்டாக இருக்கிறேன், எங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பாடு கொடுங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க,
ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனிடத்துல என்ன இருக்கு? 5 அப்பமும் 2 மீனும், அது அவனுக்காக அவன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதை என்ன பண்ணுங்க? வாங்கிட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான வழி, எப்படி நம்ம தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்கிற காரியம் இங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த சின்ன பையன்கிட்ட சீஷர்கள் போறாங்க. ஒரு சிறு குழந்தையினுடைய சுபாவம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருக்கும்? அவன் கையில் வச்சிருக்கிறத வாங்க முடியுமா? நீங்க என்ன பண்ணுவான்? ஒரு சில பிள்ளைங்க ஏதோ நல்ல மூடில் இருக்கான் போல, கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? இன்னும் மற்ற பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, குட்டிக்காரன் நினச்சா கூட அது தராது. நீ என்ன விளையாட்டு காட்டி அன்பா பாசமா பேசினாலும் என்ன பண்ணாது. அந்த சின்ன பையன்கிட்ட சீஷர்கள் போய் கேட்டாங்க, உன்னிடத்தில் இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஜெபம் லேட் ஆகும்னு தெரியும். இந்த ஜெபத்துக்கு போனால் லேட் ஆகும், சாப்பாடு பசிக்கும், அதனால சின்ன பையன், சின்ன வயிறு, சீக்கிரமாக பசி எடுத்துரும். அது தெரிந்திருந்த அந்த சின்ன பையனுக்கு இன்னொன்னும் தெரியும், என்கிட்ட இருக்கிறத ஆண்டவரிடத்துல கொடுத்தால் அவர் 5000 பேருக்கு போஷிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறத வாங்கி எனக்கும் கொடுப்பாரு, என் மூலமாய் நான் கொடுக்கிறதை கொண்டு அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த சின்ன பையனுக்கு அது தெரிந்திருந்தது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். அந்த சின்ன பையனுக்கு அது தெரிந்திருந்ததுனால கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? சீசர்களிடத்துல கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளைப் போல நீங்க மாறாவிட்டால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அந்த சிறு பிள்ளையினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கேட்டா கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா செய்யணும், ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவர் கேட்டா இருக்கிறத என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றும் இல்லை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் மெசேஜில் நம்ம கேட்டோம் இல்லையா? அருண் பிரதர் பேசும் பொழுது சொன்னாங்க இல்லையா, சீஷர்களிடத்தில் ஆண்டவர் கேட்கும் பொழுது, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா, ஏதாவது இருக்கா? அவங்க ஓப்பனாக சொன்னாங்க, ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்கள் வலையில் ஒன்றுமே மாட்டலை. உண்மையை சொன்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரிடத்தில் எதை அறிக்கை செய்கிறோம்? ஒன்றை மறைத்து ஒன்றை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோமா? நம்ம இடத்துல பரிசுத்தம் இல்லாவிட்டாலும் நம்மை பரிசுத்தவான்களை போல காட்டிக் கொள்ளுகிறோமா? நம்ம இடத்துல ஜெபஜீவியம் இல்லாவிட்டாலும் நான் நல்லா ஜெபிப்பேன்னு காட்டிக் கொள்ளுகிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உண்மையா, ஆண்டவரை நான் இப்படிதான் ஆண்டவரை இருக்கேன், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட ஜெபம் இவ்வளவுதான் இருக்கு, நான் இவ்வளவுதான் வேதம் வாசிக்கிறேன், நான் இவ்வளவுதான் உங்க சமூகத்துல உட்கார்ந்து இருக்கேன். டெய்லி ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன். அதிகாலையில் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன். வேதம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். ஆனா உண்மையா ஆண்டவரிடத்துல யார் ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே தங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ 5 அப்பம் 2 மீன் மாத்திரம்தான் இருக்கு. இத இவ்வளவு ஜனங்களுக்கு நாங்க எப்படி ஆண்டவரே கொடுக்க முடியும்? அதனால இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் என்ன பண்ணணும்? சரி, எந்த கடையிலையாவது 5000 பேருக்கு உடனே சாப்பாடு கிடைக்குமா? சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடைக்கு போனால் கூட 12 பேர் என்ன பண்ண முடியும்? 12 கடைக்கு போக முடியும். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? நினைச்சாலே எப்படி இருக்கு? தலை சுத்துது. சீசர்களுக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. ஏற்கனவே டயர்டு, பசி, மயக்கம். ஐயா, இதுல அப்படிலாம் ஆயிருமோன்னு ஒருவேளை யோசிக்கிறாங்க. ஆண்டவர் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள், அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. மீதி வந்திருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியாது. ஒன்றுமே இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அவர் சொன்னா போதும். இருக்கா இல்லையான்னு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க ஆண்டவரிடத்துல போங்க. ஆண்டவரிடத்துல போய் உட்காருங்க.
50 பேராய், பந்திக்கு 50 பேராய் அவர்களை உட்கார வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், உட்காருங்க. அமர்ந்திருந்து நானே என்ன பண்ணுங்க, தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது நீங்க எண்ணுகிறதற்கு மேலான பெரிய அற்புதங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்க்கிறத பார்த்தா செய்வாரா அப்படின்ற மாதிரி இருக்குதே. நல்ல உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு சொல்லணும். அல்லேலூயா. உட்கார வச்சுட்டாரு. இப்போ இருக்க இருக்க சீசர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஐயா, நாங்க என்ன சொல்றோம், இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், அதை அவன் ஒருத்தனுக்கே பத்தாது பாவம். ஏதோ நான் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு போகலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் பந்தியில் வேற உட்கார சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லையே. அப்படி தானே இருக்கும் நம்ம யோசனை. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டா நீங்க செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யும்படிக்கு அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. அது உங்களை நோக்கி அது எங்கிருந்தாலும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சீஷர்கள் ஆண்டவர் சொன்னபடியே என்ன பண்ணாருங்க, உட்கார வைத்தார்கள். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. சீஷர்களிடத்தில் வாங்கினார். அதை வானத்தை நோக்கி உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி, அதற்காய் ஆண்டவரே இதை பெருக பண்ணுங்க, இதை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆசீர்வதித்து அதை என்ன பண்றாரு, பிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்படுகிற அவருடைய சரீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் ஆண்டவரோடு இணைக்கப்படணும். அல்லேலூயா. அவரோடு இணைக்கப்படும் பொழுது அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிட்டு அதை பரிமாறுகிறதற்கு என்ன பண்றாரு, சீஷர்களிடத்துல கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களாம், திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய என்ன பண்ணுச்சு, எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் அந்த அதுக்கான விளக்கத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இதை இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆகையினாலே இந்த 5 அப்பம் 2 மீன் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணலாம், அதை மாத்திரம் நான் சும்மா ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சிறு பையனிடத்தில் இருந்த 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, பரலோகத்தை நோக்கி ஜெபித்து ஆசீர்வதித்து அந்த பையனுக்கும் ஆசீர்வாதம், அதன் மூலமாய் அங்கு எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 அப்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரம். 5 புலன்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, 5 உறுப்புகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். கண், காது, மூக்கு, வாய், செவி. இந்த 5 புலன்கள் இதெல்லாம் சேர்ந்ததான் என்னது, சரீரம். இந்த 5 புலன்கள், இந்த 5 அப்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படின்னா நம்முடைய இந்த சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்பம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில் வீட்டில் போய் வாசுங்க, டைம் இல்லை. அது புளிப்பில்லாத அப்பமாய் இருக்கணும். அல்லேலூயா. அந்த மாவு புளிப்பில்லாத அப்பமாய் மெல்லிய மாவாய் என்ன பண்ணணும், அந்த மாவை நல்லா பிசைஞ்சு. நேற்று எங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சாங்க. எல்லார் வீட்லையும் செய்வாங்க இல்லையா, சப்பாத்தி மாவு 2 நாள் 3 நாள் வச்சு செய்ய முடியுமா? ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, 1 வாரம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் வெளியில் வச்சா என்ன ஆகிடும், கெட்டு போயிடும், புளிச்ச வாடை வந்துடும். அப்போ புளிப்பில்லாத அப்பமா என்ன பண்ணணும், அந்த புளிப்பில்லாத அப்பத்தை மெல்லிய மாவாய் பிசைந்து அது கர்த்தருடைய சமூகத்திலே, அந்த இடத்துல சமூகத்து அப்பமா இது வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியன் அந்த அப்பத்தை செஞ்சு அதை எடுத்துட்டு போய் அதை பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி ஆசாரியன் எடுத்துட்டு போய் கர்த்தருடைய சமூகத்திலே என்ன பண்ணுவாராம், சமூகத்து அப்பங்களை வைத்து ஆசாரியன் அந்த அப்பத்தை என்ன பண்ணுவார், புசிப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அப்பமாய் இருக்கணும்னா, புளிப்பில்லாத அப்பமாய் தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்படுகிற சமூகத்து அப்பமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய மேஜையிலே வைக்கப்படுகிற நல்ல அப்பமாய், புளிப்பில்லாத அப்பமாய். இதை தான் பவுல் சொல்றாரு. நீங்க புதிதாய் பிசைந்த என்ன பண்ணணும்? மாவை போல துர்குணத்தை, எல்லா கெட்ட கிரியைகளை, இச்சைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? கழித்து போட்டு புதிதாய் பிசைந்த மாவை போல உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு புளிப்பு அப்படின்னா, உலகத்தின் எந்த ஒரு காரியமும் அது எனக்குள்ளே என்னோடு கூட சேரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் மாவாய் இருக்கிற, நல்ல மாவாய் இருக்கிற, புதிதாய் இருக்கிற எனக்குள்ளே வந்து என்னை கெடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு புளிப்புத்தன்மையும், எந்த ஒரு நச்சுத்தன்மையும், நான் தேவன் என்னை நல்ல அப்பமாய் உருவாக்குறார். அல்லேலூயா. நல்ல அப்பமாய் வானத்திலிருந்து வந்திருக்கிற இறங்கி வந்த ஜீவ அப்பம் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மையும் நல்ல அப்பமாய், பிரயோஜனமுள்ள அப்பமாய் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை காத்து கொள்ள வேண்டியது யாருடைய கருத்தில் இருக்கிறது? அப்ப காத்து கொள்ளணும்னா எல்லா காவலோடும் என்ன பண்ணணும்? உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படின்னா நம்முடைய சரீரத்தை மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்திலே கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு காரியம். 2 மீன்கள் என்ன? 2 மீன்கள் என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியும் ஆத்துமாவும். அல்லேலூயா. 5 அப்பம் நம்முடைய சரீரம், 2 மீன்கள் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற ஆவி, ஆத்துமா. இதை தான் பவுல் சொல்றார் தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாய் காக்கப்படணும். இப்படி காத்து கொள்ளுகிறவர்கள் தான் ஜீவ அப்பமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட, ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர்களும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த மீனை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. மீனை குறித்து நான் சொல்லி முடிச்சிடறேன். மீன் என்னதான் கடலுக்குள்ள அது வாழ்ந்தாலும், ஒரு குளமோ ஏரியோ குட்டையில வாழ்ந்தாலும், அந்த குளத்துல எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கும். நம்ம அந்த குளத்துல போய், அந்த ஏரியில போய் அல்லது கடல்ல போய் எவ்வளவு அசுத்தங்கள் கலக்கிறது. துணி துவைக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் குளிக்கிறது. அவ்வளவு அசுத்தங்கள் நிறைந்த அந்த நீர்நிலையில மீன் வாழ்கிறது. அந்த நீர்ல தான் மீன் வாழ்கிறது. ஆனா அந்த அசுத்தங்கள் நிறைந்த கடலில இருக்கிற மீனை தான் கொண்டு வந்து என்ன பண்றாங்க? நமக்கு மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்து, அவ்வளவு அசுத்தம். மெரினா பீச்சு எனக்கு பிடிக்காத பீச். அந்த பீச்சு அங்கே போனால் அந்த கூவம் என்ன பண்ணுது? கரெக்டாக அதில் தான் வந்து கலக்குது. ஸ்மெல் என்ன பண்ண முடியாது, பயங்கரமாக அடிக்கும். அவ்வளவு அசுத்தங்கள் நிறைந்த கடலில் இருக்கிற மீனை தான் கொண்டு வந்து எங்கே விற்கிறாங்க? அதை தான் இன்னைக்கு போயிட்டு எத்தனை பேர் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, இல்லை வாங்க போறீங்கன்னு தெரியல. அப்படி அவ்வளோ அசுத்தம் நிறைந்த இடத்துல வாழ்கிற மீனை தான் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிட்றோம். எப்படி அந்த மீன் சுத்தமாக இருக்கிறது? அது எந்த நம்பிக்கையில் நம்ம சாப்பிட்றோம்? ஏனென்றால் அவ்வளவு அசுத்தங்கள் நிறைந்த அந்த கடலிலே அந்த மீன் இருந்தாலும், அவ்வளவு உப்பு நிறைந்த அந்த கடலில் அந்த மீன் இருந்தாலும், மீனை வாங்கிட்டு வந்து உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட முடியுமா? கடலில் தான் அவ்வளோ உப்பு இருக்கே. கடலுக்குள்ளேயே வாழ்கிற மீனில் ஏன் உப்பு இல்லை? அதுபோல பொல்லாப்பு நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, பாவம் நிறைந்த இந்த உலகத்தின் நடுவிலே நம்ம வாழ்ந்தாலும், இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை ஒருபோது நமக்குள்ளே வராதபடி அந்த மீனை போல நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் அந்த மீனை அப்படித்தான் உருவாக்கினார். அவ்வளவு அசுத்தம் நிறைந்த அந்த கடல்ல அந்த மீன் இருந்தாலும் அது தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிற அந்த தன்மையை தேவன் அந்த மீனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதுபோல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நீங்களும் நானும் வாழும் பொழுது, இந்த உலகத்திலே என்ன அசுத்தங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அது ஒன்றும் நமக்குள்ளே அது வராது. அல்லேலூயா. என்ன பாவங்கள், என்ன இச்சைகள் நமக்கு முன்னாடி நம்மை சுற்றிலும் இருந்தாலும், அந்த மீனை போல அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அந்த மீன் சுத்தமாய் இருக்கிறது போல நாம் சுத்தமாய் இருப்போம். அந்த மீன் அநேகருக்கு உணவாய் மாறுகிறது போல நீங்களும் நானும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு மீனை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். யோனா புஸ்தகத்திலே ஒரு பெரிய மீன், ஒரு திமிங்கலம் என்ன பண்ணுச்சு? யோனாவை என்ன பண்ணுச்சு? விழுங்கினது. நம்ம நினைப்போம், மீன் வயிற்றுல எப்படி யோனா இருந்திருப்பாரு? மீன்னா மீனுக்குள்ள என்னென்ன இருக்கும்? நமக்கு இருக்கிற மாதிரி நாக்கு மூக்கு உள்ள மீன் என்னென்னா சாப்பிட்ருக்கோம். மீனுக்குள்ளே போய் உக்காண்டிருந்தாருன்னா மீனுக்குள்ளே எவ்வளோ அசுத்தம் இருக்கும். சாப்பிட்ட மீன், சின்ன சின்ன பெரிய மீன் திமிங்கலாம்
சுறா எவ்வளோ மீன்லாம் சாப்பிட்டு உள்ள எல்லாமே இருக்கும், அதுக்கு இரைப்பை இருக்கும், அது உள்ள எல்லாம் எல்லா விதமான நாற்றமும் உள்ள இருக்கும். ஆனால் வசனம் அழகா சொல்லுது, அதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா ஒரு தேவனுடைய மனிதன். உங்களையும் என்னையும் தேவனுடைய மனிதர்களை பாதுகாக்கிற, அவர்களை பராமரிக்கிற ஒரு மீனா இந்த பூமியிலே தேவன் உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நாளிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம் மூலமாக தான் தேவன் அவர்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் விசாரிக்கணும், அதுக்கு தான் ஊழியக்காரர்களை போய் என்ன பண்ணணும்? தெரிந்தவர்கள், அறிமுகமான எல்லா ஊழியர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து இருந்தார். யோனா கடலுக்குள்ளே போடப்படுகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் வருகிற போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே நமக்கு உதவி செய்யும்படியாய் ஏற்கனவே ஒரு அந்த போக்கை, அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் முன்பாகவே அவர் ஏற்படுத்தி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி இருந்த மீனை ஆண்டவர் என்ன பண்றாரு? பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா என்ன பண்ணாரு? 3 நாட்கள் இருந்தார். யோசிச்சு பாருங்க, யோனா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது மீனால சாப்பிட்டு இருக்க முடியுமா? முடியாது, சாப்பிட்டிருக்க முடியாது. ஒரு மீன் 3 நாட்கள் உபவாசம் இருந்தது. அல்லேலூயா. நாம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். நம்ம ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கணும், சபைக்காய் ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கணும். விசுவாச பிள்ளைகள், சபைக்கு வருகிற சபை பிள்ளைகளுக்காய் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அந்த 3 நாள் அந்த மீனால என்ன பண்ண முடியாது. சாப்பிட்டு இருந்தா யோனா என்ன பண்ணிருப்பாரு? அவரும் இரையாயிட்டு, அவரை ஜீரணமாகி வெளியே வந்துருப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் கட்டளையிட்டபடி மீன் 3 நாட்கள் யோனாவுக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் அந்த மீன் 3 நாட்களும் உபவாசமாய் இருந்தது. அல்லேலூயா. 3 நாட்களும் எதையும் சாப்பிடாம அது அமைதியா வேற எந்த இடத்துக்கும் போகாம யோனாவை பத்திரமாய் காத்து கொண்டது. அல்லேலூயா. ஆகையினால இந்த 5 அப்பங்களும் நம்முடைய 5 புலன்கள், நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அந்த 2 மீன்கள் நம்முடைய ஆவி ஆத்மாவை குறிக்கிறது. இந்த 5 காரியங்களை, இந்த 3 காரியங்களை கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் அந்த சிறு பிள்ளையை போல மனமு வந்து யாரெல்லாம் அப்படியே அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களை அவர் தம்முடைய கையில எடுத்து அவர்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற, அப்படியே முழங்கால் படியலாம். பரிசுத்த ஆவியானவர் அவர் பரலோகத்துக்கு நேராய், வானத்துக்கு நேராய் நம்மை ஏறெடுத்து நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு நம்மை பிரயோஜனமாய் அவர் மாற்றுவார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே அந்த சிறு பிள்ளையை போல நான் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு முன்பதாய் உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் உங்க இருதயத்தில் கை வைத்து ஒரு கையை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி, இந்த 5 அப்பம் 2 மீன் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே, அதை நீங்க தான் எனக்குள்ள தந்தீங்க ஆண்டவரே. அதை உமக்காய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். நான் எனக்கே பிரயோஜனம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னால் என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நீ தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் தேவன் மாற்றுவார். உங்களையும் என்னையும் ஆயிரங்களுக்கு தேவன் பிரயோஜனமாய் மாற்றுவார். நாம இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறதுனால தான் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு நன்மையை பார்க்க முடியல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய அந்த 5 அப்பம் 2 மீனை என்னிடத்துல கொடுத்து விடு. உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை எனக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடு, உண்மையாய் வாழ ஒப்புக்கொடு, தேவனுக்கு சாட்சியாய் வாழ ஒப்புக்கொடு. உன்னை அநேகம் ஆயிரம் லட்சங்களுக்கு உன்னை எடுத்து பயன்படுத்த நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 12 பேரும் சேர்ந்து வந்தார்கள் என்ற வார்த்தை நான் எப்படி புரிந்து கொண்டேன், தேவன் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார்னா, அந்த 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்ற வார்த்தை நான் எப்படி புரிந்து கொண்டேன்னா, 12 பேரும் சேர்ந்து வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகள் இருக்கிறது. அதுபோல 12 மாதங்களும்
ஒவ்வொரு வருடத்தின் 12 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. 12 மாதங்களும் தேவைகள் சேர்ந்து வந்து நமக்கு முன்பதாய் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் அதே 12 மாதங்கள் தேவைகள் நமக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் 12 கூடைகள் நிறைய மீதம் எடுக்க வைக்கிற தேவனவர். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் 12 மாதத்துக்கு ஒவ்வொரு நாலு தேவைகள் எனக்கு இருந்தாலும் 12 கூடைகள் நிறைய, ஆண்டவரே, இன்னும் ஒரு வருடத்துக்கு தேவையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை எனக்கென்று நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ரிபாலா ஷகரதனா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஒப்புக்கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆண்டவரே, நான் இன்னும் குறைவோடு இருக்கக்கூடாது, நான் கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடாது, இன்னும் நான் தேவைகளோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மீதம் எடுக்க வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக்கத்தை கொடுக்கிற தேவன், நன்மையை கொடுக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி.